அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி, தமிழகம் முழுவதும் 5 பெரு இலக்கிய கலை விழா என்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்க விரும்புகிறேன். உள்ளே நுழையும் போது இலக்கிய சிற்பிகள் என்று ஒரு அரங்கம் இருக்கிறது. இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத ஒரு அதிசயத்தை தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை செய்திருக்கிறது. சிறந்த அல்லது தேசிய விருது பெற்ற 100 எழுத்தாளர்களுடைய புகைப்படங்களை வைத்து அவர்களுடைய கையெழுத்திலே சிறு குறிப்பையும் வைத்திருக்கிறார்கள். இது வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காத அதிசயம் தமிழ் மாநிலத்தில் நடந்திருக்கிறது. அது தமிழ்நாடு நூலகத்துறைக்கே அந்த பெருமை சென்று சேரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது சென்னை மையப்படுத்திய இலக்கிய படைப்புகள் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. சென்னை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள முயல்கிறேன் என்பதுதான். இங்கே எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்புக்குரிய சுகீதராணி அவர்கள் அழகியல் பற்றி குறிப்பிட்டார்கள். பல எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அழகியல், சென்னைக்கென்று ஒரு அழகியல் இருக்கிறது. அது வேறு எந்த நகரத்திற்கும் இல்லாத ஒரு அழகியல் என்று நான் நம்புகிறேன். நான் 1980 சென்னைக்கு வந்தேன். முதலாக சென்னைக்கு வரும்போது நான் லாரியில் வந்தேன், ஆண்டவன் அருள் என்கிற லாரியில். அப்போது பெரியவர்கள் லாரியில் ஏறி வந்தால் அவர்களுக்கு 500 ரூபாய், சிறுவர்கள் ஏறி வந்தால் அவர்களுக்கு 2 ரூபாய். மேலே தார்பாய் போட்டிருப்பாங்க, அதில் வரும். முதல்லேருந்து பூக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் அந்த லாரி. முதலாக நான் அந்த 2 ரூபாயில் தான் இந்த சென்னைக்கு வந்தேன். அப்போது பார்த்த அந்த சென்னை, இப்போது பார்க்குற அந்த சென்னை சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. நான் +2 முடிச்சு 84 முடிச்சுட்டு சினிமா கல்லூரியில் சேரணும். நான் வந்தப்போ தரமணின்னு இருக்கு இல்லையா, அப்போது நடந்து போனோம், காடாக இருக்கும். 84 காடு, இப்போ அது ராஜீவ்காந்தி சாலையாக இருக்கிறது. இப்போ இந்த சென்னை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. இதே அரங்கத்தில் கடந்த ஆண்டு எஸ் ராமகிருஷ்ணன் இந்த சென்னை எவ்வாறாக இருக்கிறது, சென்னைக்கு வரக்கூடிய மனிதர்கள் எப்படி சென்னையாகவே மாறி விடுகிறார்கள், சென்னையை நோக்கி வருகிறவெல்லாம் சீக்கிரம் ஊருக்கு போகணும் தான் வராங்க. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு யாருமே ஊருக்கு போகிறது விரும்புகிறதே இல்லை. அமெரிக்காவுக்கு போகிறாங்க இல்லையா, போகும்போது முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு நாங்கள் ஊருக்கே போயிட்டா தேவையில்ல நினைக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சா ஊரில் போய் என்ன செய்ய போகிறோன்னு நினைக்கிறாங்க. அதுபோன்று தான் இந்த சென்னை எல்லாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு நகரமாக, எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நகரமாக, எல்லோரையும் வரவேற்கக்கூடிய ஒரு நகரமாகவும் இது இருக்கிறது. யாரையும் வெளித்தள்ளுவதே இல்லை. சென்னையில் பட்டினியில் கடந்தார்கள் என்று சொல்வதற்கு இடமே இல்லை. இங்கே 25 அடுக்கு மாடியும் இருக்கிறது. சைதாப்பேட்டை கூவமும் இருக்கிறது. கூவத்திலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். சாலை ஓரங்களில் மனிதர்கள் படுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தோற்றம் இப்போது சென்னை என்பது இங்கே மகாபலிபுரத்தை தொடுகிறது. சென்னை என்பது இப்போ செங்கல்பட்டை தொடுகிறது. ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி சென்னை இருக்கிறது. இங்கு திருவள்ளூரை தாண்டி ஆந்திரா பார்டரில் போயிருக்கு. இதுதான் சென்னை. ஓட்டர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 88 லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில். ஒரு நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டு போகக்கூடிய எண்ணிக்கை 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வந்து போகிறாங்க. நம்ப முடியுதான்னு பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையை சாராத வடநாட்டோடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாருங்கள். ஆக சென்னைக்கு இத்தனை முகங்கள் இருக்குது. எந்த முகத்தை நம்ம பார்க்க போகிறோம்? ஒரு கம்பெனிக்காரர் அவர் சென்னை எப்படி பார்க்குறார், ஒரு ரிக்ஷாக்காரர் சென்னை எப்படி பார்க்குறாரு, ஆட்டோக்காரர் எப்படி சென்னை எப்படி பார்க்குறார், அல்லது அரசியல்வாதிகள் எப்படி சென்னையை பார்க்குறாங்க, வெளி மாநிலத்தில் சென்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எழுத்தாளர்கள் எப்படி சென்னையை பார்த்துருக்காங்க, அவங்க எப்படி சென்னையை வரைஞ்சிருக்காங்க, எழுத்தில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ சென்னையிலே இருக்க 2 விதமான எழுத்தாளர் இருக்கிறாங்க. சென்னையிலே இருந்தால் கூட அவங்க சென்னைங்கிற பேர் எதாமே எழுதுவாங்க. அப்படி பல எழுத்தாளர் இருக்காங்க. சென்னையிலே பிறந்து சென்னையிலே இருக்கக்கூடியவர்கள் பொதுவான ஒரு இலக்கியத்தை எழுதுகிறாங்க.
சில பேர் மட்டும்தான் அது சென்னை, சிந்தாதிரிப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு இடத்தோட பேரை சொல்கிறாங்க, காலத்தோட பேரையும் சொல்கிறாங்க. ஒரு இலக்கிய படைப்புடைய மிக முக்கியமான அடிப்படை கூறு என்பது காலத்தை எழுதுவது, இடத்தை எழுதுவது, மனிதர்களை எழுதுவது இல்லை. இதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை என்று நான் கருதுகிறேன். காலம், இடம் மிக முக்கியமானது. இதுதான் நிலவியல் பண்பாட்டை எழுதுவது என்பது. சென்னையை மையப்படுத்தி எழுதுவது என்பது சென்னையினுடைய நிலவியல் பண்பாட்டை எழுதுவது. இப்போ கி. ராஜநாராயணன் இருந்தார், அவர் கரிசல் காட்டை நிலவியல் பண்பாட்டை எழுதி காட்டினார். சண்முக சுந்தரம் என்பவர் இருந்தார், அவர் கோவையினுடைய கொங்கு வட்டாரத்தினுடைய நிலவியல் பண்பாட்டை எழுதி காட்டினார். நாஞ்சில் நாடன் கன்னியாகுமரியினுடைய நிலவியல் பண்பாட்டை எழுதினார். ஆக ஒவ்வொருவரும் அவருடைய நிலவியல் பண்பாட்டை தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிலம், காலம் தான் இலக்கியமாக மாறுகிறது. அந்த விதத்தில் இந்த சென்னையை வரைந்து காட்டியவர்கள், எழுத்தின் வழியாக வரைந்து காட்டியவர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். அது கவிஞர்களாக இருக்கலாம், சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கலாம், கட்டுரை ஆசிரியர்களாக இருக்கலாம், நாவல் ஆசிரியர்களாக இருக்கலாம். இங்கே இருந்த ஞானகுத்தன் அல்லது மாலன் அல்லது சிவசங்கரி, சூடாமணி, சுஜாதா, இவர்கள் எல்லாமே சென்னையை அடிப்படையாக பிறப்பாக கொண்டு இங்கே வாழ்ந்து எழுத்தை ஆயுதமாக கொண்டவர்கள். ஆனால் இதில் ஞானகுத்தன் பொதுவாக அவர் கவிதையை தான் எதிர்க்கிறார். சென்னையை மையப்படுத்தி கவிதை எதிர்க்கிறாரா அல்ல சென்னையினுடைய ஒரு தெருவை குறிப்பிட்டு கவிதை எதிர்க்கிறாரா என்று என்னுடைய படிப்பறிவுக்கு தெரியவில்லை. அதே போன்று மாலன் நிறைய சிறுகதைகள் எதிர்க்கிறார். பொதுவான கதைகள் தான். சென்னையை ஒரு தெருவுடைய பெயரையோ ஒரு ஊர் இடத்தினுடைய பெயரையோ அடையாளப்படுத்தி இது சென்னைக்கான கதை தான் என்று அவர் அடையாளப்படுத்தி எழுதியது போல் நான் படித்ததில்லை. அதே போன்று சிவசங்கரி அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய ஒரு இந்த சிறு குழந்தை வேலைக்கார பெண்ணை பற்றின ஒரு கதை மட்டும் சென்னையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் பொதுவாக பெண்கள் விஷயமாக அந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. சூடாமணி ஒரு முக்கியமான சிறுகதை எழுத்தாளர். அவருடைய சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது. அவர் பொதுவாக கதை எழுதியிருக்கிறார். இப்போது கன்னியாகுமரி இருக்கிற ஒரு ஆள் எழுதக்கூடிய கதைக்கும் சென்னையில் இருந்த சூடாமணி எழுதக்கூடிய கதைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவர் சென்னையில் தான் பிறந்தார், சென்னையில் தான் வாழ்ந்தார், சென்னை எழுதியிருக்கிறார். ஆனால் சென்னை எழுத்து என்று அதை சொல்லவே முடியாது. சுஜாதா நிறைய பாப்புலரான ஒரு எழுத்தாளர். நிறைய என் இனி இயந்திரா, கணேசன், வசந்து, கனவு தொழிற்சாலை என்று பல நாவல்களை, சிறுகதை என்னென்னோ எழுதியிருக்கார். அவர் எழுதாதே இல்லை. அவரை நிறைய பேர் படிக்கவும் செய்தார்கள். ஆனால் அவருடைய எழுத்தை ஒரு நிலத்தோடு, ஒரு நிலவியல் பண்பாட்டோடு இணைக்க முடியுமா என்றால் இணைக்க முடியாது என்பதை நான் என்னுடைய படிப்பறிவில் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய படிப்பறிவு பற்றாக்குறையாக கூட இருக்கலாம். அவர் எழுதியிருக்கவும் செய்யலாம். நான் படித்தவரை தான் நான் சொல்கிறேன். சுஜாதாவுடைய எழுத்தை ஒரு நிலவியல் பண்பாட்டோடு இணைக்க முடியாது, தக்கையாக மிதக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். காலமும் அது மாதிரி தான். அவர் எந்த காலத்தில், இன்றைக்கி சுஜாதாவுடைய ஒரு நாவல் எடுத்து படித்தீங்கன்னா இன்றைக்கும் அது தெரியும். மிக முக்கியமாக என்னுடைய எழுத்துக்களில் நான் இடம் மிக முக்கியம்னு நினைக்கிறேன். காலத்தை நான் கரெக்டாக குறிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கதை எந்த இடத்துல எந்த காலத்தில் நடந்ததுங்கிற ஒரு குறிப்பு கட்டாயம் எழுத்தாளர் கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் அது எந்த காலத்துக்கும் பொருத்தமில்லாமல் போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக இப்போ அசோகமித்திரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அசோகமித்திரன் சென்னையை தன்னுடைய கூரிய கண்களால் சென்னையை வரைந்து காட்டியிருக்கிறார். அவருடைய தண்ணீர் என்ற நாவல் 1973. இந்த சென்னையில் தண்ணீர் பஞ்சம் எப்படி இருந்தது, எந்த தெருவில் இருந்தது, எந்த முக்கில் இருந்தாங்க, எந்த பெண்கள் இருந்தாங்க, அந்த டி நகர் பகுதியை அவர் ரொம்ப துல்லியமாக வரைஞ்சி காட்டியிருப்பார். இப்போ 2023 24 1973 இந்த சென்னை டி நகர் எப்படி இருந்தது நீங்கள் பார்க்கணும். தண்ணீர் எப்படி இங்கே பஞ்சமாக இருந்தது. தண்ணீருக்காக பெண்கள் குடத்தோடு எவ்வளோ நேரம் காவு காத்திருந்தாங்க. ஒரு சமூகம் தனக்கான அறிவை எங்கிருந்து பெறுகிறது என்றால் நேற்றைய வாழ்க்கையிலிருந்து தான் பெறுகிறது. அந்த விதத்தில் நீங்கள் சென்னையை புரிந்து கொள்வதற்கு 1973 சென்னை மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு, தண்ணீர் பஞ்சம் எவ்வாறு நிலவியது என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அசோகமித்திரனுடைய தண்ணீர் என்கின்ற நாவல் மிக முக்கியமான ஒரு ஆவணம். அது 1973 எழுதப்பட்டது. அதற்கு அடுத்தது ஆகாய் தாமரை என்ற ஒரு கட்டுரை தொகுப்பு அவர் எழுதியிருக்கிறார் 2009.
அதுவும் சென்னையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. சென்னை நாம் பார்க்கிற வெறும் காரு மோட்டார் மட்டும் இங்கே 1 கோடி பேருக்கு மேலே வாழ்கிறாங்க. 1 கோடி பேர் இங்கே வாழ்ந்தால் 1 கோடி உலகம் சென்னைக்குள் வாழ்கிறது என்று அர்த்தம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு உலகமாக இருக்கிறான். அந்த 100 கோடி பேர் 1 கோடி பேர் இருக்கிறார்கள். 1 கோடி உலகம் இந்த சென்னைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சென்னையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை இதே அசோகமித்திரனுடைய ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்கிற ஒரு கட்டுரை தொகுப்பை பார்க்க வேண்டும். உண்மையிலே அசோகமித்திரன் மிகையாக எழுதக்கூடிய எழுத்தாளர் அல்ல, பொய்யாக எழுதக்கூடிய எழுத்தாளர் அல்ல, அல்லது கற்பனையாக எழுதக்கூடிய எழுத்தாளர் அல்ல. ரொம்ப நேர்மையாக அதுவும் எளிமையாக எழுதக்கூடியவர். எல்லோருக்கும் புரிய முடியும். பொதுவாக புரியாமல் எழுதுவது என்பது அவரிடம் இல்லை. நமக்கு சென்னையை அசோகமித்திரன் ஒரு விதமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார். மிக முக்கியமானது. அதே போன்று புதுமை பற்றின 2 கதைகளை எழுதியிருக்கிறார் சென்னையை பற்றி. அவர் பிறந்தது திருநெல்வேலி. ஆனால் சென்னையில் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது சென்னையை அவர் எவ்வாறு அணுகினார், சென்னையினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, புதுமை பத்தன் வாழ்ந்த காலத்தில் சென்னை எவ்வாறு இருந்தது என்பதை அறிவதற்கு மகா மசானம் என்ற ஒரு சிறுகதை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த மகா மசானம் கதையின் வழியாக அன்றைய சென்னையினுடைய வறுமை அல்லது போக்குவரத்து, மனம், வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதை அறிவதற்கு மகா மசானம் கதை. புதுமை பத்தனுடைய பார்வையால் சென்னையை நீங்கள் அணுக முடியும். உங்களுடைய பார்வையால் அணுகுவது வேறு என்பது வேறு, புதுமை பத்தனுடைய பார்வையால் அணுகுவது என்பது வேறு. அதே மாதிரி அவருடைய இன்னொரு கதை பொன்னாலகரம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான, அதுவும் சென்னை அடிப்படையாக கொண்டது. வெளியூர்ந்து வரக்கூடிய ஒரு ஆள் சென்னை எப்படி புரிந்து கொள்கிறான், சென்னை அவனை எவ்வாறு அணுகுகிறது என்பதற்கு புதுமை பத்தனுடைய 2 கதைகள் மிக முக்கியமான கதைகள். இவர்களை விடவும் சென்னையை மிக அழகாக யாரும் வரைந்து காட்ட முடியாத அளவுக்கு வரைந்து காட்டியவன் யார் என்றால் அது ஜெயகாந்தன் தான். சினிமாவுக்கு போன சித்தால் இது ஒரு முகம், சென்னையினுடைய ஒரு முகம். அந்த கதையை படிச்சிங்கன்னா ஒரு சித்தால் வேலை பார்க்குற ஆள் எம்ஜிஆர் மேலே ரொம்ப மோகம் கொண்டு ஆசையாக இருப்பாங்க. அவருடைய போஸ்டர் பிரிச்சுட்டு வந்து அந்த போஸ்டர் மேலே படுத்துருப்பாங்க. இது ஒரு சென்னை. அதே ஜெயகாந்தன் பாரிஸுக்கு போகணுன்னு ஒரு நாவல் எழுதுகிறான். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற என்கிற ஒரு நாவல் எழுதுகிறார். இதே ஜெயகாந்தன் தான். அந்த அக்காவை தேடி என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பும் எழுதுகிறான். சினிமாவுக்கு போன சித்தால் 1972 எழுதப்பட்டிருக்கு. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற 1971, பாரிஸுக்கு 1966, அந்த அக்காவை தேடி 1985. இந்த 4மே சென்னை தான். இந்த சென்னையினுடைய அப்போ 1976, 80களில் பெண்கள் முதலாக வேலைக்கு போகும்போது, தோல் பையை மாட்டிக்கிட்டு போகும்போது, முதலாக பெண்கள் இங்கே விடுதியில் தங்க ஆரம்பிக்கும் போது, 2024 பெண்கள் விடுதியில் தங்குவது வேறு. 1985 80 வாட்களில் பெண்கள் தனியாக விடுதியில் தங்குவது என்பது இந்த தமிழ் சமூகத்தால் அல்லது சென்னை சமூகத்தால் எவ்வாறு பார்க்கப்பட்டது என்பதை முதலாக அங்கே தான் பெண்ணியம் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தான் ஆரம்பிக்குது. அந்த அக்காவை தேடி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அன்றைக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவிற்கு அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் என்கின்ற எழுதிய அதே ஜெயகாந்தன் தான் சினிமாவுக்கு போன சித்தால் என்னார். சினிமாவுக்கு போன சித்தால் உங்களுக்கு கூவம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி, பாரிஸுக்கு முழுக்க அறிவுஜீவிகளுக்கு பேசக்கூடிய மொழி, தத்துவம் பேசுவாங்க. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்பது வேறொரு பிராமணை சமூகத்தில் படித்த பெண்கள் உடைய மனநிலை என்னவாக இருக்கிறது. ஆக சென்னையினுடைய 4 விதமான மனநிலையை, 4 விதமான சமூக வாழ்க்கை, 4 விதமான இனக்குழுக்களுடைய மக்கள், ஒன்றை போல் ஒருவன் என்கின்ற ஜெயகாந்தனுடைய நாவலை நீங்கள் படித்து பார்க்கும்போது இந்த சென்னை உங்களுக்கு வேறு ஒரு விதமாக தெரியும். ஆக இந்த சென்னையை புரிந்து கொள்வதற்கு ஜெயகாந்தன் ரொம்ப உதவியாக இருக்கார். வரலாறு ரீதியாக, கால ரீதியாக, இட ரீதியாக. அவர் சினிமாவுக்கு போன சித்தாளுடைய எங்கே இருந்தாங்க, அந்த சமூக மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது என்பதற்கு நீங்கள் அதை பார்க்கணும். இது ஒரு பொதுவான ஒரு நிலவியல் வரையறை. இப்போ கடந்த 2000க்கு பின்னாடி சென்னையை சில பேர் வேறு விதமாக வரைஞ்சி காட்டுறாங்க. அப்படி வரைஞ்சி காட்டுறதுல கரண் கார்கின்னு ஒரு ஆள், ஒரு தம்பி இருக்கார். அதே மாதிரி தமிழ் பிரபா அப்படின்னு ஒரு ரைட்டர். இவங்க 2 பேரும் சென்னை அணுகுனது வேறு விதம். இதற்கு முன்பு சுஜாதா அணுகுன விதம், பாலகுமார் அணுகுன விதம்,
அசோகமித்திரன் பார்த்த விதம், ஜெயகாந்தன் பார்த்த விதம், மாலன் பார்த்த விதம், சூடாமணி பார்த்த விதம் வேறு. தமிழ் பிரபாவும் கரண் கார்க்கியும் சென்னையை அணுகிய விதம் வேறு. கரண் கார்க்கியினுடைய கருப்பர் நகரம் அப்படின்னு ஒரு நாவல், அறுபடும் விலங்கு, மரப்பாலம், சட்டைக்காரின்னு இப்படி எழுதியிருக்கார். இதில் என்னென்னா, இங்கே சென்னையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது, விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது. அவங்க பூர்வ குடிகளாக இங்கே சென்னையில் இருந்தாங்க. பூர்வ குடிகள் இன்றைக்கி என்னவாக இருக்காங்க, வந்தேரிகள் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி சென்னை எப்படி இருக்காங்க, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய சென்னையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவா என்பது மிக 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 முக்கியமான ஒரு ஆவணமாக கருப்பர் நகரம் இருக்குது. அதே மாதிரி தமிழ் பிரபாவோட பேட்டை, இந்த சிந்தாதிரி பேட்டை தான் 100 ஆண்டு கால சிந்தாதிரி பேட்டையினுடைய நிலைவியல் வரைபடம் தான் அந்த பேட்டைங்கிறது. இப்போ அது நமக்கு போகும்போது தெரியும் எவ்வளோ நெரிசலான இடம். அந்த இடத்துல பிறந்து அந்த இடத்துல வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை குடித்து காற்றை சுவாசித்து வாழ்ந்த மனிதர்கள் நீங்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னு அறிவதற்கு உங்களுக்கு தமிழ் பிரபாவுடைய பேட்டை மிக முக்கியமான நாவல். அங்கே விளையாட்டு இருக்குது, வீரம் இருக்குது, காதல் இருக்குது. நம்ம நினைப்போம் இப்போ சாக்கடையில் ஓட வாழ்கிற மக்களுக்கெல்லாம் அழகியல் இல்லை, காதல் இல்லை, அப்படியான்னு சொல்ல முடியும். அங்கேயும் ஒரு காதல் இருக்குது, ஒரு அழகியல் உணர்வு இருக்குது. சாக்கடையோரம் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு அழகியல் இருக்குது, ஒரு காதல் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. அது மிக அடிப்படையான ஸ்ட்ராங்கான உறவாகவும் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இதை இந்த சென்னையை வேறு ஒரு விதமாக ஜெயமோகன் பார்க்குறார். கரண் கார்க்கி பார்க்குற உலகம் வேறு, காட்டுற உலகம் வேறு, தமிழ் பிரபா காட்டுற உலகம் வேறு. ஜெயமோகன் வெள்ளை யானை நாவல் மூலமாக சென்னையை காட்டிய விதம் வேறு. இன்றைக்கி ஐஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் ஹவுஸ் என்னவாக இருந்தது, ஒரு பஞ்சம் வருது, செங்கல்பட்டு அல்லது அதற்கு தென்பகிலிருந்து வாழ்ந்த மக்கள் எப்படி சென்னைக்கு கூலிகளாக கொண்டு வரப்பட்டார்கள், இந்த ரயில் ரோடெலாம் எப்படி போடப்பட்டது, அன்றைக்கி எப்படி ஒரு பெரிய மண்பானையில் கஞ்சியை காய்ச்சி அதை கையில் ஊற்றி கையில் வாங்கி குடித்து போடப்பட்ட ரயில் ரோடு தான் இதெல்லாம். அவர்கள் உருவாக்கின சென்னை தான் இதெல்லாம். அவர்கள் உருவாக்கின ஹைகோர்ட்டு தான் இது. அவர்கள் போட்ட சாலை தான் இது. பஞ்சத்தில் சோறு இல்லாமல் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு கூலிகளாக கொண்டு வரப்பட்டு அவர்கள் எப்படி இந்த சென்னையை உருவாக்கினார்கள். சென்னையை உருவாக்கிய மனிதர்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது, அவர் வயிறு என்னவாக இருந்தது, உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. நான் எல்லாம் பார்த்துருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். பழைய காலத்தில் கஞ்சி கரைச்சி ஊற்றினா அப்படி வாயில் இப்படியே தான் குடிக்கணும், அவங்க ஊற்றுவாங்க. கிணறுல தண்ணி குடித்தா கூட மேல் ஜாதி ஜனங்க கிணறுலேருந்து தண்ணி ஊற்றுனா இங்கே கை வந்தால் வாங்கி குடிக்கணும். அப்படி கையேந்தி கஞ்சி குடித்து உருவாக்கினவர்கள் யார், அவர்கள் எப்படி செத்து போனாங்க. வெள்ளை யானைங்கிறது எதுவும் இல்லை, ஐஸ் கட்டி தான் ஐஸ் ஹவுஸுங்கிறது. அந்த ஐஸ் ஹவுஸில் மனிதர்கள் எப்படி அதாவது ஜில்லிப்பில் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெள்ளை யானையில் படிக்கணும். உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஜெயமோகன் எழுதின நாவலே முக்கியமான நாவல், நல்ல நாவல் அப்படின்னா அது வெள்ளை யானை தான். இந்த தத்துவங்கள்லாம் பேசி குழப்பாமல், புராண இதிகாசங்கள்லாம் பேசி குழப்பாமல், ஒரு சராசரி காலத்தை எழுதக்கூடிய, வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு நாவல் ஒன்று ஜெயமோகன் எழுதியிருந்தால் அது வெள்ளை யானையாகத்தான் இருக்க முடியும். அதுதான் சமூக நாவல், அதுதான் மக்கள் இலக்கியம் என்பது. அதே மாதிரி ரொம்ப டைம் தம்பி காட்டிகிட்டே இருக்கார் எனக்கு, இன்னும் 3 நிமிஷம் இருக்குன்ட்டுருக்கான், பரவாயில்ல. விநாயக முருகன் ஒரு தம்பி இருக்கார். அவர் ராஜீவ்காந்தி சாலைன்னு ஒரு நாவல் இருக்கார். அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கார். இந்த சென்னையில் ஐடி துறையில் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த தரமணி எப்படி இருந்தது, இன்றைக்கி தரமணி எப்படி இருக்குது, அந்த தரமணியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐடி தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடியவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது, அந்த நிலம் எப்படி கையகப்படுத்தப்படுது, அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு என்னவாக இருக்குது, அவங்க எங்கே போனார்கள் என்கின்ற கேள்வி அந்த நாவலில் வருது. அந்த நாவலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி உண்டு, இங்கே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நிலங்களை விற்று பணம் வரும்போது அவர்கள் சினிமா எடுக்க போகிறார்கள், அந்த சினிமா எடுக்க போகிற போது என்ன நிகழ்கிறது என்பதெல்லாம் அங்கே இருக்குது. அந்த ராஜீவ்காந்தி சாலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடர்ன் சென்னையை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாவல். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த ராஜீவ்காந்தி சாலையை படிக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி சரவணகுமாருடைய உப்பு நாய்களும் இதே சென்னையை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாவல் தான்.
அதே போன்று அரவிந்தன் என்று ஒருத்தர் இருக்கார். அவர் பொன்னகரம் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கார். இந்த பொன்னகரம் என்னென்னா, தமிழ் பிரபா விளிம்பு நிலை மக்களை பற்றியதனால், கரண் கார்கி விளிம்பு நிலை மக்களை பற்றியதனால், இந்த பொன்னகரம் என்பது ஒரு சிறுவன் எப்படி மடங்களுக்கு போகிறான், சாமியார்களை நோக்கி போகிறான், அந்த சாமியார்கள் அல்லது மடங்கள் எப்படி ஒரு தனி மனிதனை தன் வயப்படுத்துகிறது, உண்மையை சொல்லி வயப்படுத்துகிறதா அல்லது கற்பனை சொல்லி வயப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் நாவலை படிக்க வேண்டும். ஒரு அழகாக எழுதப்பட்ட ஒரு நாவல், நல்ல நடையில் எழுதப்பட்ட ஒரு நாவல் பொன்னகரம். நான் கடைசியாக இந்த சென்னையை மனுஷபுத்திரனோடு முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, கடைசியாக வந்து ஒரு புயல் வந்தது இல்லையா சென்னைக்கு? ஏன் பார்த்ததே இல்லையா புயலை? எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க. சென்னை அந்த புயல் மறக்குமா? அந்த புயல் இந்த எல்லாருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய, எல்லாரையும் வரவேற்கக்கூடிய அதே சென்னை ஒரே இரவில் எல்லோரையும் வெளியேற்றக்கூடிய ஒரு நகரமாக எப்படி மாறியது என்பதை மனுஷபுத்திரன் 26 கவிதைகள் எழுதியிருக்கிறார். எனக்கு அது புதுசாக இருந்தது. ஒரு கவிஞன் ஒரு நகரத்தினுடைய எழிலை, அழகியலை அல்லது அதனுடைய ஆபத்தான ஒரு நிலையை, ஒரே நகரத்தை 26 விதமாக எழுதி பார்ப்பது, ஒரே விஷயத்தை 26 விதமாக அணுகுவது என்பது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் மனுஷபுத்திரனுடைய அந்த கவிதை இருக்கிறது. இரவில் நகரும் யானை, மொத்தம் 26 கவிதைகள். புயல் நெருங்கிய இரவு அப்படின்னு தலைப்பு. அதில் 26 கவிதைகள் இருக்குது. அதில் ஒரு 4 வரியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். புயல் நெருங்கிய இரவு. நகரத்தை புயல் நெருங்குகிறது, பாதுகாப்பாக இருங்கள். திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, எப்போதுமே பாதுகாப்பாக இருங்கள். இந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள் சென்னை வாசிகள். நன்றி, வணக்கம்.